இப்போ கவர்னருடைய வேலை என்ன? ம். இது ஒரு கேள்வியா இருக்கு இதுல. ஆமா. இந்த கவர்னருடைய வேலை எதுல வருது? ஆர்டிகல் 200ல வருது. குடியரசுத் தலைவருடைய வேலை 201ல என்ன வேலை? அது சொல்றாங்க. உச்ச நீதிமன்றவுடைய பவர் என்ன? ஆர்டிகல் 142ல. நீங்க 142 படிச்சாலே போதும். ம். அத கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடி சொல்லுவாங்க பாருங்க. இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது. இது தவிர உச்சநீதிமன்றம் 75 ஆண்டுகள் வந்து விட்டதுங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 75 ஆண்டுகள்ல சுப்ரீம் கோர்ட் வந்து பல தீர்ப்புகள்ல கவர்னருடைய வேலை என்ன? அவருடைய பொறுப்பு என்ன? he has to act on the aid and advice of the council of ministers. அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு மந்திரி சபை பரிந்துரைகளின் படிதான் அவர் நடக்க வேண்டும். இதை வந்து இப்போ புதுசாக சொல்லலைங்க. சம்ஷேர் சிங் சொல்லிட்டு 1973லே சொல்லிட்டாங்க, உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த பீகார் கவர்னர்ஸ் கேஸ் அது பார்த்துருப்பீங்க. அப்போ 1984ல் இந்த 9 கவர்மெண்ட்டை வந்து கலைச்சாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது எஸ்ஆர் பொம்மை கேஸுன்னு அந்த காஸ்ட் டைட்டில், அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸில் உச்சநீதிமன்றமே கவர்னர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய வேலைகள் வந்து என்னென்ன, அவர் வந்து அதை மீறினால் உச்சநீதிமன்றமே தலையிட்டு ஆர்டிகல் 142 பிரகாரம் செல்லாது என்று கூறி மறுபடியும் இந்த அரசை வந்து செயலுக்கு கொண்டு வந்தார்கள். இது மட்டும் இல்லைங்க, 2016ல் நபம் ரபியான்ற ஒரு வழக்கு, ரொம்ப ஃபேமஸான வழக்கு. அந்த நபம் ரபியா வழக்கில் கவர்னருடைய ஃபங்க்ஷன் என்ன, வாட் இஸ் டிஸ்கிரிஷ்னரி, அவர் தன்னிச்சையாக எது செயல்பட முடியும், எப்படி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ். ஸோ இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு நீங்கள் கேட்டிருக்க 14 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விகளும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு உச்சநீதிமன்றவுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்க ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பிரசிடென்ட்னா பிரசிடென்ட் கண்டிக்கிறோம் நீங்கள் சொல்ல வேண்டாம். பிரசிடென்ட் வந்து அதாவது அவங்களுடைய முகத்திரையை போட்டுக்கிட்டு முகமுடியை போட்டுக்கிட்டு பின்னாடி நிற்கிறது யார் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு.